2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய மாநில தலைவர் இளங்கோவன். இளங்கோவன், நேற்றைய தினம் நீங்கள் போராட்டம் நடத்தினீங்க. அரசின் மீது கடுமையான விமர்சனம். திருச்சியில் 6வது போராட்டம், அந்த ஆட்சிக்கு எதிராக 100வது போராட்டங்கிறீங்க. 100 முறை போராட்டம் நடத்தி இந்த அரசு கேட்கலையா? ஏன்? அதுக்கு முதல்ல அரசியலில் பணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் ஆட்சியின் மீது சினம் கொண்டவர்களுக்காக தினம் தினம் செய்தியை வழங்கி கொண்டிருக்கும் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு இந்த போராளிகளுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். 100 போராட்டம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை சார். தொடர்ந்து போராடிக்கிட்டே வர காத்திருப்பு போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம், கண்டன போராட்டம், கருஞ்சாலையில் எழுதும் போராட்டம், கருஞ்சட்டை அணிந்து போராட்டம், காதில் பூ வைத்து போராட்டம், அப்படின்னு பல்வேறு யுக்திகளை போராட்டங்களை எடுத்து போராட்டத்திற்கு முன்னதாகவும் இப்போ சகோதரர் சகோதரிகளாம் ரொம்ப வேதனையில் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கே கேட்கும் பொழுது எங்களுக்கே வேதனையாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவர்கள் போராட்ட களத்தில் இந்த கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள். நாங்கள் காலம் முழுவதும் இந்த கஷ்டத்தை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 12 ஆண்டுகளாக தினக்கூலியாக அத்தக்கூலியாக வாழ்வாதாரம் இழந்து ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வில் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் மொத்தத்துக்கு இந்த பிஎட் எம்எட்டும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கும் பொழுது தேர்ச்சி பெற்றும் காத்திருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களிலும் இல்லை. அப்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கிறோம். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது காலத்தில் நாங்கள் போராடும் பொழுது எங்களுக்காக களத்தில் நின்று ஆதரவு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஆதரவு தெரிவிக்கிறார். எப்ப ஆட்டம் முடிகிறது, 6 மாதத்தில் விடுகிறது, உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும், போராட்டத்தை கலைஞன்னு சொன்னவர் அவர். அன்னைக்கும் போராட்டத்தை கலைஞன்னு சொல்றாரு, இன்னைக்கும் போராட்டத்தை கலைஞன்னு சொல்றாரு. வேலையில் அவர் எந்த மாற்றமும் இல்லை. சட்டசபையில் இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்ட போதும் அனுமதி மறுத்து விட்டது அராஜக அதிமுக அரசுனார். அப்ப சட்டசபை பேரவை எல்லோருமே உங்களிடம் தானே இருக்கிறாங்க. அப்ப கடந்த முறை பல முறை எங்களுக்காக குரல் கொடுத்து, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நெறியாளர் அவர்களே, எங்களுடைய பிரச்சனைகளை, அதுவும் 2013 டெட்டு பிரச்சனைகளை உலகறிய சொன்னவரும் உள்ளது உள்ளபடியே சொன்னவரும் அதிகமாக சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்காக வாய் திறக்கல. எப்பா 2013 டெட்டு தேர்ச்சி பெறோம். எங்களுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி இருந்துச்சு. நாங்களும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் படிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டெட்டுன்றீங்க. அப்போ டெட்டையும் பாஸ் பண்ணுறோம். அப்போ டெட்டு பாஸ் பண்ணி பாதி பேர் வேலைக்கு போகிறாங்க. அடுத்து நியமன தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரீங்க. அந்த நியமன தேர்வு அராஜக தேர்வு, அர்த்தமற்ற தேர்வு, இருள் சூழ்ந்த தேர்வு. இந்த தேர்வை நாங்கள் கலகாட்சி அமைந்தவுடன் தீர்த்து விடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ யாரு அந்த தேர்வை அரசாணை போட்டு நடத்தாமல் போனாங்க. இவர் சொன்னதுக்கு எதிராக அந்த தேர்வை நடத்தி இன்று அந்த ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக அதை நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்றது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏன்னா மற்றவர்களுடைய கோரிக்கை பணம் சார்ந்த கோரிக்கை, மற்ற அனைவருடைய கோரிக்கையுமே பணம் சார்ந்த கோரிக்கைகள், போராளிகளுடைய கோரிக்கைகள். ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் பணம் சார்ந்த கோரிக்கை அல்ல. எங்களுக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு வேலை கொடுக்குறியா குடு, ஆனால் எங்களுக்கு எப்படி வேலை கொடுப்ப, என்ன நடைமுறையை பின்பற்றப்படுது? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பின்பற்றப்படாத ஒரு முறையா இன்னொரு தேர்வு. 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு? நாங்கள் தேர்வு எழுத இங்கே தயாராக இருக்கிறோம். தேர்வில் கேள்வி கேட்பதற்கு இங்கு அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்களா? இங்க தேர்வு எழுதக்கூடிய அந்த தேர்வாணையம் தயாராக இருக்கிறதா? மிகச்சரியாக தேர்வுகளையே எழுதுவது கிடையாது, தேர்வுகளை சரியாக எடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு கூட தேர்வு நடந்துச்சு. இன்னைக்கு உதவி பேராசிரியர் தமிழ் மற்றும் உள்ளிட்ட அனைத்திற்கும் உதவி பேராசிரியர், அதுல என்ன கேள்வி கேட்கப்படுது? ஒரு பேராசிரியரா போறவருக்கு என்ன கேள்வி கேட்கணும்? பேருக்கு கூட ஆசிரியர் இல்லாம நான் முதல்வன் திட்டம்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. 50 மார்க் அதுக்கு. செல்வ மகள் நம்ம தானே நல்ல திட்டமாக தானே வாய்க்குள்ள வரப்போகுது. அது வேற வாய்க்குள்ள வர மாட்டேது. அந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இதெல்லாம் என்னது? காலில் சோறு போட சொன்னோமே அதுக்கு என்னது? மக்களை எல்லாம் இல்லாமல் ஆசிரியர்கள் கூறு போட்டு விட்டு இந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம்ன்றீங்க. உங்க ஆட்சி, உங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல தான் நாங்க முதல்வரா, நாங்க படிச்சா உங்க அப்பா முதல்வரா இருக்கும் பொழுது தானே நாங்க அன்னைக்கு இளைஞர்களா இருந்தோமே. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா அப்ப இருந்த இளைஞர்களுக்கு யார் வேலை வாய்ப்பு தருவா? வேருக்கு வெந்நீரை ஊற்றி விட்டு விழுதுக்கு விழாவா கொண்டாடுறீங்க? சொன்னதை அப்படியே மாற்றி விட்டு 520 சார். மொத்தம் தேர்தல் அறிக்கை எத்தனை வண்டியா பிரச்சனை இருக்கும்போது 520, அதுல நிறைவேற்றவே இல்லாம 420 இருக்கு. அவர் சொன்னார், மிக அருமையா சொன்னார். ஆட்சியில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றோன்னு சொன்னார்.
எங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னா ஓட்டு போட்டவர்களை விட ஓட்டு போடாதவர்களை மகிழும்படியாக ஆட்சி அமையும். உண்மையிலே இப்போ ஓட்டு போடாதவர்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நல்ல வேளை இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நான் அந்த பாவத்தை செய்யலை அப்படின்றது போல எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சகோதரிகள் சொன்னாங்க, நாங்க 2022 போராட்டம் பண்ணோம், தளபதி வந்தாரு அப்படின்னு. இப்ப எல்லாருமே நாங்க ஒரு மனநிலை வந்துட்டோம். நெறியாளரே, எங்களுக்காக எங்க அனைத்து கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து போராளிகளுக்கும் அதிகமாக தமிழகத்தில் குறைகள் கொடுத்த ஒரே தலைவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா தான் குரல் கொடுப்பேன்றாரு. அப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவரா அழகு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். 100 முறை போராட்டம் நடத்திருக்கீங்களா? அப்படிதான் அதை பார்க்கணும். 100 முறை போராட்டம் நடத்திருக்கீங்க. உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் கூட 2000 மனுக்கள் நீங்க கொடுத்ததா நீங்களே சொல்றீங்க. ஒரு முறை கூட பதில் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தை வரலையா அங்க இருந்து? சார் 100 வெறும் பதில் தான் சார் வருது, பணி வந்த பாடு இல்லை சார். பதில் மட்டும்தான் வருகிறது, பணி வந்த பாடு இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை 60 முறை சந்திச்சோம். மற்றவர்கள் போல இல்லை, நாங்களாம் ஆசிரியர் இல்லை, அவங்களாம் அரசு பணியில் இருக்கிறாங்க. மற்ற ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள்லாம் நாங்க அரசு பணிக்கே போல இன்னும். ஆனா நாங்க என்ன பண்ணோம் தெரியுங்களா, தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணோம். 173 சட்டமன்ற உறுப்பினர்களை போய் சந்திச்சோம், சுவர் விளம்பரம் பண்ணோம், ஆட்டோ விளம்பரம் பண்ணோம், வாக்கு செலுத்தோம், வாக்கு சேகரித்தோம். திமுக நமக்கான அரசு நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சு, ஐயோ நம்ம செலுத்தினது வாக்கு இல்லடா, வாய்க்கரிசிடா அப்படின்றது காலம் கடந்துதான் எங்களுக்கே உணரக்கூடிய சூழல் இருந்துச்சு. சார் உங்கள் எந்த திட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் தொகுதி ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்ல இப்ப இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார், தொகுதி எடுத்துட்டாப்ல, உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின். இது 2 என்னன்னா 100 நாள்ல நிறைவேற்றேன், 50 நாள்ல நிறைவேற்றினார். 100 நாள்ல நிறைவேற்றினார். 2000 கோரிக்கை மனு, 1 இல்ல 2 இல்ல 2000 கோரிக்கை மனு பதிவு பண்ணி நேரா நீங்க சட்டசபைக்குள்ள வரலாம்ட்டாரு. நாங்கள் அறிவிச்சு எல்லா பேரும் சட்டசபைக்குள்ள போவோம் பாண்டோம். எங்களை எங்க வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட, பீச்சு கிட்ட மற்றும் கோயம்பேடு கிட்ட, அப்ப இந்த இடத்துல வச்சு கைது பண்ணிட்டாங்க. நீ கோட்டைக்குள்ள வரணும்ன்றீங்க, சென்னைக்குள்ளேயே எங்களால வர முடியலையே, அப்புறம் எங்கிட்டு கோட்டைக்குள்ள வர்றது? அறிவாலயத்துக்குள்ள இப்ப யாராவது போயிட முடியுமா? மனு கொடுக்க அறிவாலயத்துக்குள்ளேயாவது போக முடியுமா? பேசலாம். இளங்கோவன் தொடர்ந்து பேசலாம். இளங்கோவன், இப்போ 4 வருடமாக போராடிட்டு இருக்கீங்க, 100 போராட்டம் சொல்கிறீங்க. இந்த 4 வருடங்களில் கிடைக்காத தீர்வு, 100 போராட்டங்களில் கிடைக்காத தீர்வு, இன்னும் ஒரு 100 நாள் தான் இந்த ஆட்சியில் இருக்குது, கிடைக்குமா உங்களுக்கு? சார் போராட்டத்தை இந்த அரசியல்வாதிகள் தோற்கடிக்கலாம், போராளிகளை தோற்கடிக்க முடியாது. இவங்க யார் நினைச்சாலும் போராளிகளை தோற்கடிக்க முடியாது, இது வரலாற்றிலே இல்லை. இப்போ நிதி சார்ந்து சில விஷயங்கள் சொன்னீங்க. நிதி சார்ந்து சொல்லும் பொழுது எங்க இதுல மகளிர்கள் தான் அதிகம். 30,000 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாயை கொடுக்குறீங்க. இந்த மகளிர்களுக்கு பணின்றது உடையை போன்றது. அவர்கள் மானம் காக்கக்கூடியது, அவர்கள் தன்மானம் காக்கக்கூடியது, அவர்கள் வாழ்வாதாரத்தை சரி செய்யக்கூடியது. நீங்க மகளிருடைய தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய உடையை எல்லாம் உருகி விட்டு உரிமை தொகையை கொடுப்பது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? என்ன நிதி சார்ந்த திட்டங்கள் இதெல்லாம் திட்டமா சார்? நீதியே இல்லை சார் இந்த ஆட்சியில. அப்புறம் எங்கிட்ட நிதி இருக்க போகுது, நீதியும் இல்லை நிதியும் இல்லை. காவல்துறை அடக்குறாங்க சொன்னீங்க. இப்ப என்கிட்ட என்ன பண்ணுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா எங்களை ரொம்ப காயப்படுத்துவாங்க, ரொம்ப அடிலாம் வாங்கியிருக்கோம், ரத்த காயம்லாம் வாங்கியிருக்கோம். தொடர்ந்து இத்தனை போராட்டங்களை கைது பண்ணுவாங்க, போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது போராட்டம் முடிந்த பிறகும் எங்களை உறங்க விட மாட்டாங்க, அங்கவான்னுவாங்க. போராட்டத்துக்கு முன்னாடியே இப்ப திருச்சியில போராட்டம் எடுக்கிற 100வது போராட்டத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எப்பா இத்தனை பேர் தான் வரணும், சொன்னபடி செய்யுங்க, எப்பா இத்தனைபடி தான், இத்தனை மணிக்கா முடிக்கணும், சொன்னபடி சொல்லுங்க, எப்பா ஊடகத்திற்குலாம் இப்படிதான் பேசணும், சொன்னபடி நடந்துங்க, சொன்னபடி நடந்துங்க, சொன்னபடி நடந்துங்கன்றாங்க. சொன்னபடி நடந்துக்கிறோம் அப்படின்றோம். ஆனா இந்த முதல்வர் சொன்னபடி நடந்து கொள்ளாதனாலதான இத்தனை போராட்டமே நடந்திருக்கு தமிழகத்துல. அதுதான் எங்களுடைய ஆத்திரம். எத்தனை முறை சந்தித்தும் எங்களுக்கு ஒரு தீர்வு எட்டல. ஒரு நியமன தேர்வு அரசாணை 149 எத்தனை தேர்வு வைப்பீங்க? அந்த அரசாணையை ரத்து பண்றதுக்கு 10 பைசா இங்கு இல்லையா உங்ககிட்ட? நிதி சார்ந்த பிரச்சனையே இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க எங்கள் இன்னலை போக்கி விடுங்க, இல்லைன்னா மு.க. ஸ்டாலின் உங்க இன்சியலை எடுத்துடுங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு எங்கள் தலைவரை நேசித்து நாங்கள் களம் கண்டிருப்போம், இந்த வெற்றிக்கு பக்கத்தில் நின்றுப்போம். இந்த கருப்பு சிவப்பு எங்களை கழுத்தை நெரிக்குது, அறிவாலையா எங்களை அடித்து விரட்டுது. இது எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் நினைச்சோம். ஐயோ இது போன்ற கொடூர ஆட்சியா இருக்கு. இது கலைஞர் ஆட்சி அல்ல, கலப்புரர் ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கின்ற உணர்வை எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கல. அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் ஓய்வோம்? எங்களுக்கான வீதி கிடைக்காம, எங்களுக்கான நீதி கிடைக்காம
எப்படி நாங்கள் ஓய்வோம்? எங்கள் போராட்டங்கள் ஓய போவது இல்லை. தொடர்ந்து பேசலாம். இளங்கோவன் குறுக்கிட்டார். இளங்கோவன், இப்போ தேர்தல் நெருங்குவதனால தான் அரசை மிரட்டி பார்க்கறதுக்காக இப்படி போராட்டங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை சார், இது நாங்கள் கொண்டு வந்த அரசு. நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் வரோம். ஏன் இந்த வருஷமே மொத்தத்தில் ஒன்றும் செய்யாதவருக்கு ரத்தத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதே மாநகரத்தில் போராடினோம், தொடர் போராட்டம் பண்ணோம், மண்டல போராட்டம் பண்ணோம். அப்படி எடுத்துக்கிற கூடாது இதை. ஆனா நாங்க என்னம்மா எங்களுக்கு அச்சம், நீங்க சொந்த கட்சியே சூனிய வைக்கையில் எந்த கட்சிகிட்ட நாங்க போய் நிக்க எங்களுக்கு நன்றாக தெரிந்து போய்விட்டது. இந்த மக்களுடைய மனநிலையை நாங்க உணர்றோம். எப்படின்னு கேட்டா, திரும்ப நீங்க ஆட்சிக்கு வர போறதுல தெரிஞ்சிருச்சு. அப்ப நீ இருக்கும் பொழுது எங்களுக்கு செஞ்சு விட்டுரு, அது செய்ய வேண்டிய நேரத்துல இப்ப இருக்கிறாங்க. அப்ப நீங்க சொன்னது போல ஒரு 100 நாள் அப்படி இருக்குன்றீங்க. அப்ப இந்த நடத்தை விதிமுறை, தேர்தல் நடத்தை விதிமுறை வருவதற்குள் இந்த அரசாணை 149 ரத்து செய்தீர்கள் என்றால் முதல்வர் இடத்தை பிடிப்பதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். அதை நோக்கி தான் போறோமே தவிர இவர்களை அச்சுறுத்துறதுக்காக புதுசா ஒன்றும் போராடல. இவர்களோட நாங்கள் பகையாளிகளா சார்? எந்த இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொன்னீங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒரே ஒரு தீர்வு, சிம்பிள் தீர்வு. முதல்வர் நினைச்சா முடிச்சிடலாம், நினைக்க மாட்டாருல, அழைத்து பேசினாரா முதல்ல? பிரச்சனை தீர்க்கிறது அப்புறம் இருக்கட்டும். பிரச்சனை தீர்க்கிறாரு, தீர்க்கல, எப்ப அடுத்த வருஷம் செய்யறேன், ஒரு மாசம் கழிச்சு செய்யறேன், இல்ல குரலாவது கொடுக்கிறாரா? இவர் குரல் கொடுக்க மாட்டாரு, ஒண்ணு செய்ய மாட்டாரு, அழைத்து பேச மாட்டாரு. ஐபிஎல் பார்க்க நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் விரயம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. எங்கள் இந்த போராட்ட காலத்தை எங்களுடைய வாக்கு மட்டும் வேணும். எங்களுக்காக குரல் கொடுத்து இத்தனை லட்சம் ஓட்டுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கூட்டணி கட்சிகளை எப்படி வைத்துக் கொண்டு மொட்டை வாக்குகளை பெறுவது போல இந்த செவிலியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் அத்தனை ஓட்டுகளை வாங்கி கொண்டு இப்படி பண்ணாங்கன்னா இனிமேல் என்ன பண்ணா, நாங்க புல்லாம் கூட்டணி வச்சு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது அப்படின்றத நாங்க இப்ப பார்க்கிறோம். சரி, பேசலாம். இளங்கோவன், ஏற்கனவே சொன்ன தேர்தல் வாக்குறுதியை 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லியிருக்கிற சூழல்ல இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்து வர்ற தேர்தலில் நம்பகமான உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிறைவு கருத்து சேர்த்து சுருக்கமா சார். இப்போ நீங்கள் விரைவாக சொல்லுங்க சார். நீங்கள் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நீங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் 177 அரசாணை இன்னொரு நியமன தேர்வு 1ஆம் வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு அந்த அரசாணை ரத்து பண்ணு அப்படின்னோம். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செஞ்சார், தொடர்ந்து வாக்குறுதி கொடுத்தாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்க மீண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதி யார் கூடியே கெடுக்க எதுக்காக இன்னொரு தேர்தல் வாக்குறுதி? இதனுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான் எங்களுடைய இருக்கு. நீங்க போய் இந்த திமுக இப்ப நடப்புல நீங்கள் செய்யாவிட்டால், நீங்கள் 10,000 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கொடுத்தா கூட திமுக தேர்தல் வாக்குறுதியை யாரும் நம்ப போவதில்லை. அதனுடைய வெளிப்பாடாக இந்த ஓதுவார்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம்னா அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏமாற்று வேலை செய்வோம் என்று அவர்களே பகிரங்கமாக அறிக்கை விட்டு விட்டார்கள். அப்ப இன்னி ஒரு ஏமாற்று வேலையை நாங்கள் ஏமாறுறதுக்கு எங்களுக்கு உடல்ல தெம்பு இல்லை சார். நன்றி, நன்றி இளங்கோ. ஆனால் நீ சுதாரித்துக் கொண்டு பண்ணி எங்களுடைய போராட்டம்லாம் வேறு விதமாக வலுப்பெறும். நன்றி இளங்கோ. இளங்கோவன், நிறைவு கருத்து சுருக்கமா? அந்த ஆட்சியை எதிர்பார்த்து திமுக தேர்தல் அறிக்கையை எதிர்பார்த்து, இது ஏதோ குடியாரம் பேச்சு கிடையாது. இது ஒரு நாங்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான வாக்குறுதியா அளிச்சாரு. 149 இருள் சூழ்ந்த அரசாணை, அர்த்தமற்ற அரசாணைனாரு. இப்ப இந்த நீட்டுன்னு குரல் கொடுக்குறீங்களா? இந்த நீட்டுல எழுத முடியாம, அந்த தேர்வுல தேர்ச்சி போடாம செத்து போனவன், தேர்வை எழுத முடியாம செத்து போனவனை விட டெட்டு தேர்வுல தேர்ச்சி பெற்று தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இங்கே செத்து போனவர்கள் தான் இங்க தமிழகத்தில் அதிகம். இப்பேற்பட்ட இழிநிலையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறை வர்றதுக்குள்ள இன்னும் 100 தினங்களுக்குள்ள, அதுவும் வரக்கூடிய தை பொங்கலுக்குள்ள, ஏற்கனவே சொன்னது போல தை பொங்கலுக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வை, நியமன தேர்வை ரத்து செய்தார் என்றால் விறகால் பொங்கல் வைத்து திமுகவிற்கு விழா எடுப்போம், இல்லை என்றால் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை நிச்சயம் வீட்டுக்கு அனுப்புவோம். அதற்கான வேலையை ஒவ்வொரு தொகுதியில் 100 பேரை களத்தில் இறக்கி அதற்கான வேலைகள் நிச்சயம் செய்வோம். அந்த அளவுக்கு வழி நிறைந்திருக்கிறோம் என்பதையும் நாங்கள் நன்றி.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call